அதெல்லாம் கிரவுண்டுக்கு கொண்டு 1 2 3 4 5 6 6 cups in 6 years. For 6 years, I am the provincial champion. இந்த வருடம் நானே வந்து விட்டால் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நம்ம எஜமானுடைய நடையழக பாருடா. பார்க்க போறாரு. தட்டாத. நீங்க சும்மா இருக்கப்பா. அங்க பாருங்க, சேகர் எவ்வளவு பிரமாதமா ஆடுறாருன்னு. குதிரைக்கார போய் ஆடுற ஆட்டம் ஒரு ஆட்டமா? இன்னும் குதிரை எடுக்கிற மாதிரி. அங்கச்சியும் சேகரும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்களே, விட்டு கொடுத்துக்குவாங்களா? வெல்டன் சேகர் தொழிலாளிதான் இந்த வருஷம் சாம்பியன். நிச்சயமா ஜெயிப்பாரு. ஜெயிப்பார். ஜமீன்தார் பணத்திலேயே படிச்சுட்டு அவர் ஏன் ஜெயிக்கிறது? இவன் யோகியனா இருந்தா தோத்து போகணும். அதுதான் நியாயம். முதலாளி ஆட்டமே ஆட்டம் வந்து பிஞ்சு போச்சு. உண்மையிலேயே இந்த கோப்பை மிஸ்டர் சேகருக்கு தான் உரியது. அவர் இன்று ஆடிய ஆட்டத்தை போல் நான் இதுவரை ஆடியதே இல்லை. மிஸ்டர் சேகர், ஓ பிரேமா, உனக்கு சேகர தெரியுமா? ஏன் தெரியாது? 2 பேரும் ஒரே காலேஜில் தானே படிக்கிறாங்க. தம்பி பங்களாக்கு போலாம். குதிரைக்கார பையன் கிட்ட பேசிக்கிட்டு நீங்கள் எல்லோரும் போங்கள், நான் வருகிறேன். சேகர், நீ முதலில் ஆடிய ஆட்டத்திற்கும் பிறகு ஆடிய ஆட்டங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம்? ஏன் அப்படி? முதல் ஆட்டத்துல நீங்க தோற்று போன உடனே உங்க முகத்தை நான் பார்த்தேன். மறுபடியும் கோபமா ராக்கெட்டை வீசி எரிஞ்சதையும் கவனிச்சேன். இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு இடையில தோல்வியை உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு நிச்சயமா தெரிஞ்சு போச்சு. அதனாலதான். உண்மைதான் சேகர், உண்மைதான். என்னிடம் கொஞ்சம் கூட பழகாத நீ என் மனதை எவ்வளவு எளிதாக புரிந்து கொண்டான். உண்மையிலேயே எனக்கு ஒரு சகோதரன் இருந்தால் கூட இப்படி விட்டு கொடுத்திருக்க மாட்டான். இனிமேல் நீதான் என் சகோதரன். வா, என் வீட்டுக்கு போகலாம். லிசன் ஃபாலோஸ் லேடிஸ், என்னுடைய நண்பர் சேகர் இனிமே நம்ம வீட்டுல தான் தங்க போறார் நிரந்தரமா. எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறீங்களோ அதே மாதிரி என்னுடைய நண்பர் சேகருக்கும் மரியாதை கொடுக்கணும். இன்னையிலிருந்து நான் வேற அவர் வேற இல்ல, தெரியுமா? சேகர், உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? நல்லா தெரியுமே. மேனேஜர், என்னுடைய ஷவர்லை சேகருக்கு கொடுத்துருங்க. மேல போலாம். அடுத்த தூக்கு. உன்னுடைய அன்பையும் நட்பையும் பெறதுக்கு நான் அப்படி என்ன செய்துட்டேன்? டென்னிஸ் ஆட்டத்துல உன்னுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்ததுக்காக என்கிட்ட இவ்வளவு வந்து செலுத்தணுமா? சேகர்,
டென்னிஸ் கோர்ட்ல எல்லாரும் என்ன பாராட்டினப்ப நான் வேற யாரையும் கவனிக்கல, உன் முகத்தை தான் பார்த்தேன். அந்த முகத்துல பொறாமை இல்ல, புன்னகை இருந்தது. ஆனா அதே ஆட்டத்துல நீ ஜெயிச்சு நான் தோல்வி அடைஞ்சிருந்தேன்னா சேகர், என்னிடம் இல்லாத ஒரு உயர்ந்த பண்பு உன்னிடம் இருக்கிறது. அதனாலதான் நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நான் ஏழ்மையிலேயே ஏமாற்றத்திலே வளர்ந்தேன். அதனால தோல்வியை பற்றி அவமானமோ பயமோ எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஆனா உன் விஷயமே வேற. வசதியான வெற்றியான சூழப்பட்ட நீ தோல்வியை கண்டு பயப்படுறது சகஜம்தான். ஆனால் சேகர், எவ்வளவு பணம் இருந்தென்ன, எவ்வளவு வசதி இருந்தென்ன, தன்னலமில்லாத அன்பை நான் கண்டதில்லை, தாய் அன்பை நான் அறிந்ததில்லை. என் தந்தை சதா சீட்டாட்டம், குதிரை பந்தயம், நைட் கிளப்ஸ் இப்படியே காலத்தை கழித்து விட்டார். மாதத்திற்கு ஒரு முறை கூட என்னை அவர் பார்ப்பது அரிது. என்னை வளர்த்ததெல்லாம் சர்வன்ட்ஸ், பட்லர்ஸ், குதிரைக்காரன், கூலிக்கு மாரடிக்கும் சுயநல கும்பல். என்ன இது? என்ன நடந்தது? நான் ஏதாவது தவறாக சொல்லிவிட்டேனா? மூச்சடக்கி கடலை மூழ்கி ஒரு முட்டை எடுத்து விட்டேன் என்று இருமாந்திருந்தேன். அந்த முட்டை நான் இழக்கப் போகிறேன். சேகர், சொல் சேகர், அந்த முட்டை மூச்சடக்கி மூழ்கி நீ எடுக்க வேண்டியதில்லை. அது உங்கள் குடும்ப சொத்து. நீ கட்டளையிடும் போது வர காத்திருக்கும் முத்து. ஆனால் என்ன ஆனால் நீயோ பணக்காரன். என்ன போல தன்மான உணர்ச்சி கொஞ்சம் அதிகமாக உள்ளவன் பணக்காரரோட சேர்ந்து பழகிறது துணிந்து கூறிய கத்தி முனைய நாக்கால் நக்குவது போல மறந்த நிலையில நாளைக்கு என்ன பணத்தாசை பிடிச்ச சுயநலக்காரன்னு நீயே சொல்றதுக்கு முன்னால நானே விளைவிக்கிறது நல்லது இல்லையா தியாகு? சேகர், ஐ எம் வெரி சாரி. ஐ டோன்ட் நோ ஹவு டு. எனக்கு பேச தெரியாது. அதனால தான் வாய் தவறி குதிரைக்காரன்னு சொல்லிட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு சேகர். தியாகு, ஆமா சேகர், உன் சொந்த சகோதரன் மன்னிக்கிறது போல என்ன மன்னிச்சிடு. கோடி கோடியா பணம் இருக்கு சேகர், கோடி கோடியா பணம் இருக்கு. இருந்தாலும் நான் ஒரு பிச்சைக்காரன், தூய அன்புக்காக ஏங்கும் பிச்சைக்காரன். அந்த அன்பு பிச்சை எனக்கு போட மறுக்காது சேகர். தியாகு, தயவு செய்து என்னை பற்றி தவறா நினைக்கிறார். நாம ரெண்டு பேரும் தூரத்து நண்பர்களாகவே இருப்போம். சேகர், நானும் ஒரு நண்பனோட வாழ முடியும், அவனை வாழ வைக்கவும் முடியுங்கிறத எனக்கே நான் நிரூபிக்கணும். அதுக்கு ஒரு சான்ஸ் கொடு. வித்யா, உனக்காக இல்லாவிட்டால் எனக்காக நீ இங்கே தங்க. சரி சொல் சேகர். சேகர், சரின்னு சொல்லு. சரி தியாகு. குட் பாய், குட் பாய். அம்மா, என்னடா சேகர், பெரிய துரை வீட்டு பிள்ளை மாதிரிலயே வந்திருக்க. எல்லாம் நம்ம சின்ன எஜமான் தியாகு இல்ல, அவர் தான் கொடுத்தாரு. அப்படியா? இத்தனை நாளா நீ படிச்சது, நாம் நல்லா வாழறது எல்லாமே அவர் தர்மம் தானே? அது மட்டும் இல்லம்மா, இனிமே நான் நடக்க கூடாதான். என்னடா சொல்ற? வெளியில பாருங்கம்மா, எனக்காக ஒரு பெரிய காரை கொடுத்திருக்காரு. இனிமே நான் கார்ல தான் போகணுமா, கார்ல தான் வரணுமா, அவரோட தான் சாப்பிடணுமா, அவரோட தான் தூங்கணுமா, சதா சர்வ காலம் அவர் கூடவே இருக்கணுமா. சுருக்கமா சொன்னா என்ன அவர் தந்தை ஆக்கிட்டார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்பா. ஆனா உன் மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கிற சின்ன எஜமா மனம் கோணாதபடி நீ எப்பவும் ஜாக்கிரதையா நடந்துக்கணும். சரி வாப்பா, சாப்பிடலாம். இல்லம்மா, சாப்பிடலாம் எனக்கு நேரம் கிடையாது. நான் உடனே போய் வானம்பாடியை பார்க்கணும். வானம்பாடியா? யாரு அது? ஆமா, அதாவது வானம்பாடினா அது வானம், டாக்டர் வானம்பாடிமா. பத்திரிகையில பார்க்கல, பெருசா போட்டுருப்பாங்களே டாக்டர் வானம்பாடி அப்படின்னு. இன்னைக்கு எங்க காலேஜ்ல லெக்சர் கொடுக்க போறாங்க. நான் சீக்கிரமா போய் லெக்சர் கேட்டு ஓடி வந்துடுறேன். இப்ப வந்துடுறேன். வானம்பாடி வானம்பாடி
கொஞ்சம் பின்னாலே பார்க்கவும் முடியலையா? பெண்ணழகி சிரிப்பதும் தெரியலையா? அது பேசாமல் பேசுவது கேட்கலையா? கண்ணான கண்ணனுக்கு அவசரமா? கொஞ்சம் பின்னாலே பார்க்கவும் முடியலையா? பொன்னான கண்மணிக்கு புரியாதா? கொஞ்சம் முன்னாலே வந்தாலே தெரியாதா? பொன்னான கண்மணிக்கு புரியாதா? கொஞ்சம் முன்னாலே வந்தாலே தெரியாதா? கண்ணழகை நான் காணக்கூடாதா? கண்ணழகை நான் காணக்கூடாதா? கல்யாண தேரோட கூடாதா? பொன்னான கண்மணிக்கு புரியாதா? கொஞ்சம் முன்னாலே வந்தாலே தெரியாதா? கண்ணந்தனில் முத்தம் விட்டு கண்ணிரண்டில் கண்ணை வைத்து சின்ன பிள்ளை போலே நானும் வாலாட்டவா? சின்ன பிள்ளை போலே நானும் வாலாட்டவா? ஓ கண்ணான கண்ணனுக்கு அவசரமா? கொஞ்சம் பின்னாலே பார்க்கவும் முடியலையா? பொன்னான கண்மணிக்கு புரியாதா? கொஞ்சம் முன்னாலே வந்தாலே தெரியாதா? மல்லிகை முல்லை வைத்து கொஞ்சம் மொழி பேசி வந்து நான் ஆடவா? கொஞ்சம் மொழி பேசி வந்து நான் ஆடவா? அந்த மலர் வாடும் என்று சொந்த மலர் வேண்டும் என்று இந்த மலர் வண்ணம் கண்டு நான் பாடவா? இந்த மலர் வண்ணம் கண்டு நான் பாடவா? கண்ணான கண்ணனுக்கு அவசரமா? கொஞ்சம் பின்னாலே பார்க்கவும் முடியலையா? பெண்ணழகி சிரிப்பதும் தெரியலையா? அது பேசாமல் பேசுவது கேட்கலையா? கண்ணான கண்ணனுக்கு அவசரமா? கொஞ்சம் பின்னாலே பார்க்கவும் முடியலையா? வானம்பாடி, நீ ஒரு விசித்திரமான பொண்ணு. நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் தான் புரியல. என்ன விளக்கம் கேக்குறீங்களே? டாக்டர் சார், நீங்க தான் ரொம்ப படிச்சிருக்கீங்களே, நீங்களே சொல்லுங்க. காதலனா என்ன? அது என்ன பண்ணா? மண்ணாங்கட்டி. காதலன்னா மண்ணாங்கட்டியா? அப்ப மழை வந்து அது கரைஞ்சு போயிடுமே. வானம்பாடி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுப்போட கேள. சரி சார், அப்படியே கேக்குறேன். எனக்கு ஒரு புது சிநேகிதன் கிடைச்சிருக்கான். எந்த சந்தில கிடைச்சாரு? இந்த மாதிரி மரியாதை குறைவா பேசக்கூடாது. அவன் பேரே தியாகு, பெரிய கோடீஸ்வரன். என் மேல உயிரையே வச்சிருக்கான். இதப்பா, அந்த காரு, இந்த ட்ரெஸ், இந்த வாட்ச், மோதிரம் எல்லாம் அவன் தான் வாங்கிட்டான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்க ஸ்நேகிதர் உருவில ஏதாவது பொண்ணு கூட இருக்கும், அதை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாரு. அப்புறம் என்ன மறந்துடுவீங்க. அடா என்ன கற்பனை, என்ன கற்பனை.
ஒரு காலம் தியாகி அப்படி சொல்லவும் மாட்டான். அப்படியே சொன்னாலும் அவன் பேச்ச இந்த விஷயத்துல நான் கேட்கவும் மாட்டேன். நீங்க மாற மாட்டீங்கன்றதுக்கு என்ன உறுதி? என் உள்ளத்து நேர்மையே போதும். இந்த பார், நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். பாத்தியா, ஆலய மணி அடிக்குது. நான் சொல்றதெல்லாம் ஆமா ஆமா ஆமான்னு ஆமோதிக்குது. ஆமா, என்ன பத்தி எல்லா விஷயத்தையும் கேட்டு நீ தெரிஞ்சுக்கிட்டியே. இது வரைக்கும் நீ யாரு, உங்க அப்பா அம்மா யாரு, நீ எங்க இருக்கிற, ஒரு விவரம் சொல்லலையே. டாக்டர் சார், நான் யாரு, எங்க அப்பா அம்மா யாரு, எங்க வீடு எங்க இருக்கு, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சந்திக்கிறதுல உள்ள கவர்ச்சியே போயிடும். சரிதான். எப்போதுமே காதல்ல சஸ்பென்ஸ் வேணும். சஸ்பென்ஸ் வேண்டியதான், ஆனா இது ஓவர் சஸ்பென்ஸ் இருக்கு. ஆமா, உன் பேர் கூட வானம்பாடி தானா, இல்ல அதுல ஏதாவது சஸ்பென்ஸ் வச்சிருக்கேன்? இருக்கு இருக்கு. ஆண்கள் எது வேணும்னாலும் வெளிப்படையா சொல்லிடலாம். ஆனா பெண்ணா பிறந்தவ வாழ்க்கை வெள்ளத்துல ஆழம் பார்த்துதானே இறங்கணும். சரிதான் சரிதான். என்னன்னு குழந்தை மாதிரி பேசுற, திடீர்னு தத்துவம் பேசுற. பாரு வானம்பாடி, தா நீ சரியான ஆளுமே. கண்ணான கண்ணனுக்கு அவதாரமா போறங்க. பார்வதி, நான் எவ்வளவோ எங்க அப்பா கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். நீ 25,000 ரூபாய் கொண்டு வந்தாதான் உன்னை மருமகளா ஏத்திப்பேன்னு அவர் கண்டிப்பா சொல்லிட்டார். அப்படின்னா எங்க இது? கவலைப்படாது பார்வதி, நான் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டேன். அக்கா, நீதான். நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் அவரை காதலிச்சேன். நாங்க 2 பேரும் ரகசியமா கல்யாணம் செய்துகிட்டோம். ஆனா இப்ப என் நிலைமையை நினைச்சாக்கா. பார்வதி, அப்ப வந்துட்டேன். வா, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்னம்மா இது? நான் எஸ்டேட்டுக்கு போக வேண்டாம், இன்னும் பலாரம் கூட தயார் பண்ணாம இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே. கோவிச்சுக்காதீங்கப்பா, ஒரு நிமிஷத்துல தயார் பண்ணிடுறோம். பாவம், காலகாலத்திலே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியவங்க இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கிழக்கு அப்பாவுக்காக கஷ்டப்பட போறீங்களோ என்னமோ. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. யாஹூ. ஓ, கங்க்ராச்சுலேஷன். கங்க்ராச்சுலேஷன். என்னடா இது, உன் போட்டோ கூட பத்திரிகையில வந்துருச்சு, நீ இந்த ட்ரெஸ்ஸை கட்டாம இருக்க? யாரு, உன்னுடைய உதவியால தான் படிச்சு இந்த பட்டத்தை வாங்கினேன். இந்த உடையோட உன்னை வணங்காம கடத்துறதாக இல்ல. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ். சேகர், இத பாத்தியா, உன் கூடவே பிரேமா போட்டோ வந்திருக்கு. அவள் ரொம்ப தங்கமான பொண்ணு. நீ அவளை கல்யாணம் செய்துக்கிட்டா என்ன? அதை பத்தி தான் நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு இருக்கிறேன். கல்யாணம் செய்துக்கிறியா? விஷயமே வேற. என்ன? நான் வேற ஒரு பொண்ண லவ் பண்றப்பா. ஓஹோ, படிப்பு வேலையோட இந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறியா? ஆமா, யார் அந்த பொண்ணு? அதான் எனக்கு தெரியாது. அடிக்கடி சந்திக்கிறேன் தவிர அந்த பொண்ணு யாரு, அவங்க அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க குடும்பம் எப்படி, இத பத்தி ஒரு வார்த்தை கூட அந்த பொண்ணு எனக்கு சொன்னதில்லை. ஆனா பேர் மட்டும் தெரியும், வானம்பாடி. வானம்பாடி. வானம்பாடியா? பேர் ரொம்ப லட்சணமா இருக்கு. எப்பா சேகரு, அதிகம் படிச்சவங்க தான் இத போல சின்ன விஷயங்கள்ல எல்லாம் ஏமாந்து போயிடுவாங்க. எப்ப அவளுடைய பிறப்பு வளர்ப்பு ஊரு பேரு சொல்லலையோ அப்பவே உன்னை ஏமாத்துறதுக்கு பிளான் போட்டிருக்கான்னு தான் அர்த்தம். அப்படி நினைக்காது. என் வானம்பாடி ரொம்ப நல்லவன், ஏமாத்தவே மாட்டான். இப்ப கூட நான் அவளை தான் பார்க்க போறேன். அவளை பார்க்க போறியா? அம்மா பாக்கலையா? பைத்தியக்கார. நேரா போய் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வானம்பாடி தூக்கணாங்குருவி எல்லாம் பாக்குறதுக்கு போ. கடமை ஃபர்ஸ்ட், காதல் நெக்ஸ்ட். ஓகே சார். மறுபடியும் ஜுரம் வந்துருச்சா? அது கிடைக்கட்டும், உனக்கு பட்டம் கொடுத்துட்டாங்களா? கொடுத்தாச்சு மட்டும் பாரு. அம்மா, உன் மகன் இன்னையில இருந்து ஒரு டாக்டர்மா. முதல்ல அப்பா படத்துக்கு நமஸ்காரம் பண்ணப்பா. உங்க புள்ள டாக்டர் ஆயிட்டா. தம்பி, கை ராசி உள்ள டாக்டர்னு உன்னை எல்லாரும் புகழணும். அது மட்டும் இல்ல, நம்ம எஜமா தர்மத்தினாலதான் நீ டாக்டர் ஆன. அதை மறக்காம நீ என்னைக்கும் ஏழைகளுக்கு உதவுற டாக்டரா இருக்கணும்ப்பா. தம்பி, ஐயோ, உங்களை ஏமாத்திட்டாங்க. ஏமாத்தாங்களா? பின்ன என்ன சார், 5 வருஷம் படிச்சு 1000 கணக்குல பணம் செலவு பண்ணிருக்கீங்க. போய் போய் வால் இல்லாத இந்த பட்டத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே, ஒரு சின்ன வாளாவது கொடுக்க வேண்டாமோ? ஆமா ஆமா ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நான் விட்டனா இதே கேள்வியத்தான் அந்த அதிகாரியில நான் கேட்டேன். என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க, எஸ் சேகர், வானம்பாடின்னு ஒரு பொண்ணு இருக்கு, உலகத்திலேயே அதான் பெரிய வால், அந்த வால் எடுத்து இதுல ஒட்ட வச்சுக்கோன்னு சொன்னாங்க.
இந்த பார் வானம்பாடி, நான் உனக்கு எதிர்கால துணைவன். நீ காலமெல்லாம் என் கூட வாழப்போற இல்லையா? நான் டாக்டராய் வந்திருக்கேன், கொஞ்சம் கூட பெருமைப்பட மாட்டேங்கிறிய. என் நண்பர் தியாகு சொன்னது சரியா போச்சு. உங்க நண்பர் தியாகு என்னதான் சொன்னார்? இந்த பட்டத்தோட பெருமை உன் வானம்பாடிக்கு என்னடா தெரியும்? பெத்த தாய முதல்ல போய் பாடுறான்னு சொன்னான். கடமை ஃபர்ஸ்ட், காதல் நெக்ஸ்ட். ஏது உங்க நண்பர் பெரிய கலகக்காரர் போல இருக்க. 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது இந்த மனுஷனுக்கு பிடிக்காத போல இருக்கு. பெரிய பேச்செல்லாம் ஏன் பேசுற? தியாகு நட்புக்கே ஒரு இலக்கணம். தியாகுன்னா தியாகிதான். தியாகு 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 எப்ப பார்த்தாலும் தியாகு பேச்சுதானா? உங்க நண்பர் என்ன கல்யாணம் செஞ்சுக்க வேண்டாம்னு சொல்லிட்டா நீங்க சரின்னு சொல்லிட்டு. அது எப்படி முடியும்? அவனே பொண்ணா மாறி வந்தா கூட நான் உன்னத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். உன்னத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஓ டாக்டர் சார், கடமை ஃபர்ஸ்ட், காதல் நெக்ஸ்ட் இல்லையா? கல்யாணம் ஃபர்ஸ்ட், காதல் நெக்ஸ்ட். அதுதான் இல்ல. குதிரைக்கார மகன் சேகர் இருக்கானே, அவனை தீர்த்து கட்டிடணும். இதுல என் பேர் வெளியே வரக்கூடாது. சண்டை போட்டுக்காம பங்கு போட்டுக்கணும். சரிங்க. இந்த சேகர் பாய தொலைஞ்சிட்டான்னா பிரேமா அவனை மறந்துடுவான். அப்புறம் பிரேமாவுக்கும் தியாகுவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். தியாகுனுடைய எஸ்டேட் பூரா என் கைக்கு வந்துடும். சேகர், என்ன பிரேமா? உங்களை பார்க்கலான்னு தான் வந்துகிட்டு இருக்கேன். என்னவா? ஏன், என்ன விஷயம்? சேகர், காலேஜ்ல படிக்கும் போதாவது உங்களை தினம் பார்க்க முடியும். இப்ப பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களை பார்க்க கூட முடியல. சரி, என் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் ரொம்ப நாளா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இது தியாக கிட்ட கொஞ்சம் அவசரமா பேச வேண்டியிருக்கு. எப்படி இருக்கு? அதிக ரத்தம் சேதமா இருக்கு. உடனடியாக ரத்தம் செலுத்தியாகும். அது இப்ப எப்படி முடியும் டாக்டர்? மெட்ராஸ் பிளட் பேங்க் தான் ரத்தம் வரவழைக்கணும். அதுவரையிலும் தாங்காது. இப்பவே ரத்தம் செலுத்தியாகும். என்ன செய்யலாம்? டாக்டர், டேக் மை பிளட். என்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கங்க. மிஸ்டர் தியாகராஜன், உங்க ரத்தத்தையா? எஸ் டாக்டர். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுடைய ரத்தம். பிறந்ததுல இருந்து நல்ல சாப்பாட்டையே சாப்பிட்டு உண்டான நல்ல ரத்தம் டாக்டர். பட் என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? பணக்கார ரத்தம் ஏழைக்கு ஒத்துக்காதா? அது இல்ல, நிறைய ரத்தம் தேவைப்படுது. அதனால உங்களுக்கு சோர்வு ஏற்படும் தான். என்னை பத்தி கவலையே இல்லை. படுத்திருக்கிறது என்னுடைய உயிர் நண்பன் டாக்டர். அவன் எப்படியாவது பிழைக்கணும். இந்த உத்தம தாயின் கண்ணீரை நான் துடைக்கணும். எவ்வளவு ரத்தம் என்னால் எடுத்துக்கங்க. மிஸ்டர் தியாகராஜன், நீங்க சொல்றது சரி. ஆனா உங்களுடைய ரத்தம் சேகருடைய ரத்த இனத்தோட சேருவாங்கிறத பார்த்துட்டு தான் நான் சொல்ல முடியும். மிஸ்டர் தியாகராஜன், உங்க ரத்தத்தை சேகர கொடுக்கலாம். உடனே அரேஞ்ச் பண்ணுங்க டாக்டர்.
பொன்னாடி, ஆரம்பத்துல இருந்து இவனை படிச்சு வச்சு வாழ்வழித்தது நீங்கதான். இப்ப உங்க ரத்தத்தையே கொடுத்து அவன் உயிரை காப்பாத்திட்டீங்க. உனக்கு என்ன கைமாறு செய்ய போற? கைமாறு பைத்தியக்கார. இன்பத் தரும் முழு நிலா, வெப்பத்தால் நம்மை வாழ வைக்கும் சூரியன், காலம் தவறாமல் பொழியும் மழை, இவைகளெல்லாம் கைமாற எதிர்பார்த்தா இயங்குகிறது. இயற்கையின் ஒரு அங்கமான மனிதன் மட்டும்தான் கைமாற எதிர்பார்த்து காரியம் செய்கிறான். ஆண்டவன் சிலருக்கு மட்டும் ஏன் செல்வம் கொடுத்திருக்கிறான் தெரியுமா? அதை அவன் மற்றவர்களுக்கு கொடுக்கிறானா என்பதை பார்ப்பதற்காகத்தான். சேகர், வாழ்க்கையில் பிறரிடம் வாங்குவோன் மட்டும் இன்பம் அடைகிறான் என்று நினைக்காது. கொடுப்பவன் தான் அவனை விட இன்பம் அடைகிறான். அந்த இன்பம் தான் அவன் பெரும் கைமாறு, தியாகம். இதை நான் எப்போது மறக்கவே மாட்டேன். எதிர்காலத்தில் நானும் கைமாறு கருதாத டாக்டராகவே இருப்பேன். வெரி குட். டாக்டர் வாங்க. பாபு, என்னையும் அறியாமல் என் மனதில் அடித்தளத்தில் இருக்கும் பொறாமை என்னும் மிருகம் உனக்கு பெரும் கொடுமையை இழைத்து விட்டது. பெரும் கொடுமையை இழைத்து விட்டது. உன்னை நேசித்தது போலவே இப்போது என் நண்பன் சேகரையும் நேசிக்கிறேன். அவனுக்கு என் ரத்தத்தை அழித்து உயிர் கொடுத்து விட்டேன். உனக்கு நான் செய்த கொடுமைக்கு பிராயச்சித்தமாகாதா பாபு? சொல்பா. சிரிக்காதே பாபு, சிரிக்காதே பாபு, சிரிக்காதே. உனக்கு நான் கொடுமை இழைத்தது போல் என் நண்பர் சேகருக்கு கொடுமை இழைக்க மாட்டேன். நான் போல் இரட்டை மனிதன் அல்ல, ஒருவன் தான். என் மனதில் இருந்த மிருகத்தை நான் வென்று விட்டேன் பாபு. நான் நல்லவன் பாபு, நான் நல்லவன். இன்னும் நீங்க தூங்கலையா? பிரேமாவா? வலி வேதனை தரும்போது எப்படி தூக்கம்? நான் உங்களை தூங்க வச்சா எனக்கு என்ன தருவீங்க? அது உன்னால முடியாத காரியம் பிரேமா. முடியும். காலேஜ்ல அம்பிகாவதி நாடகத்துல நான் பாடின பாட்டை கேட்டு அப்படியே தூங்கிட்டீங்களே. அடுத்தபடியா என்ன வசனம் பேசணுங்கிறதையே மறந்துட்டேன். ஓஹோ, அந்த பாட்டா? அது அலாரம் டைம் பீஸ கூட தூங்க வச்சிருமே. தூக்கம் கண்
கரம் நீட்டி திருமுகம் காட்டி தவழ்ந்து வந்தேன் நான் உன்னிடமே தவழ்ந்து வந்தேன் நான் உன்னிடமே தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே அந்த தூக்கமும் அமைதியும் நானானால் உன்னை தொடர்ந்திருப்பேன் என்னும் துணையிருப்பேன் அப்பா எவ்வளவு பணம் இருக்குது எங்க அப்பன் ஊர்ல இருக்கிற ஏழைங்க வயித்துல அடிச்சு உங்களை எல்லாம் இங்க கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்காருல இன்னில இருந்து உங்களுக்கு எல்லாம் விடுதலை வாங்க வெளியில சொல்றேன் நீங்க குளிக்க போனீங்களப்பா அதுக்குள்ள எப்படி வந்துட்டீங்க? குளிக்கதான்டா போவேன். இரும்பு பொட்டிக்கு இருதயத்துக்கு ரேடியோ கனெக்ஷன் இருக்குடா. நீங்க பொட்டிய தொட்டு அங்க பாத்ரூம்ல இருதயத்துல வந்து டக்குன்னு அடிச்சுதேடா. அப்பா கை விடுங்கப்பா, நான் உண்மையை சொல்லிடுறேன். அப்பா இப்ப நான் எனக்காக திருடல, ஊர்ல எங்க பார்த்தாலும் இந்த ஆட்கொண்டான் ஒழிகேன்னு கத்துறாங்கப்பா. பெரிய அவமானமா இருக்கு. உங்க பாவத்தை குறைக்கத்தான் இந்த பணத்தை எல்லாம் எடுத்து ஏழைகளுக்கே கொடுத்துருவோன்னு பார்த்தேன். பரதேசி பயம் அவனே பாவம் குறைய கூடாதுடா. பாவம் குறைஞ்சா பணமும் குறைஞ்சிடும். அப்புறம் பட்ட சோத்துக்கு கோவில் வாசல்ல போய் நிக்கணும் கை நீட்டிக்கிட்டு, தெரியுமா? அப்பா என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த பணம் பூராவும் எடுத்து கோவில்ல சுண்டல் குடுக்கற மாதிரி ஏழைகளுக்கே இந்த பணத்தை பூரா கொடுத்துட போறேன் பாருங்க. அவன் முன்னேறதுக்கு வழி சொல்லுவான், அவன் பரதேசியா போறதுக்கு இல்ல பிளான் போடுறான். இவன் நம்ம எஸ்டேட்ல வேலை செய்யற தொழிலாளி சார். நம்ம தொழிலாளி? என்னுடைய ஆள் என்னை எதுக்காக சொல்ல வேண்டாம்? சொல்றேன். 3 தலைமுறையா உங்க குடும்பத்துக்கு நாங்க நாயா உழைச்சோம். அதுக்கு பலன் கடற்கரை குடிசையில் இருந்து எங்களை காலி பண்ண சொல்லிட்டாரு உங்க ஆட்கொண்டாம் பிள்ளை. அப்படியா? உங்களுக்கு உல்லாச மாளிகை கட்டணுமா? அதுக்காக நாங்க பிள்ளை குட்டியோட நடுத்தருவுல தவிக்கணுமா? காலி செய்ய மறுத்தோம். எங்க குடிசைகளை பிரித்திருந்து எங்களை வேலையிலிருந்து நீக்கிட்டாங்க. இப்ப எத்தனை குடும்ப பட்டுதியான தவிக்கிறது உங்களுக்கு தெரியுமா எஜமா? மேனேஜர், உல்லாச மாளிகை திட்டம் போற ஆட்கொண்டான் பிள்ளை கையில இருக்கு சார். அவருக்கு செல்வா நான் நினைக்கவே இல்லை சார். நான்சென்ஸ். உங்களுக்கு நிர்வாகத்திற மக்கள் எனக்கு உல்லாச மாளிகை கட்டுறதுக்காக பரம்பரையா நமக்காக உழைச்ச குடும்பம் நடுத்தருவில் நிற்கிறது. எனக்கு அவமானமா இருக்கு. Get out, all of you, get out. வைக்கிறேன், என்ன மன்னிச்சிடும். இந்த பீரோ பாரு. Do as I say. ஆமா, பணம் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துப்போம். வேண்டாம் எஜமா, வேண்டாம். நீங்க இவ்வளவு நல்லவர்னு எனக்கு தெரியாது ஜமா. என்ன மன்னிச்சிருங்க ஜமா, என்ன மன்னிச்சிருங்க ஜமா. எழுந்து இதை எடுத்துப்போ. வீடு இருந்து வறுமையால் தவிக்கும் அந்த ஜீவன்கள் அமைதியாக இருக்க வேண்டும். இதை எல்லோருக்கும் கொடு. இதுதான் எனக்கு செய்ய வேண்டிய உபகாரம். இந்த நல்ல இதயத்தையோ நான் குத்த வந்தேன். நான் பாவி எஜமா, நான் பாவி. எஜமான், எஜமான் வாழ்க, ஜெகத் தியாகராஜர் வாழ்க, எஜமான் வாழ்க.
மனிதன் நல்லதை செய்ய செய்ய அவனிடம் தெய்வப் பண்பு வளர்கிறது, மிருகப்பண்பு குறைகிறது. என்னை கொல்ல வந்த பக்கிரியை நான் மன்னித்து விட்டேன். அவன் மீது சிறிதளவும் எனக்கு வெறுப்போ ஆத்திரமோ ஏற்படவில்லை. என் நண்பன் சேகர் உயிர் வாழ அவனுக்கு ரத்தம் அளித்தேன். அதற்கு பதிலாக அவன் எனக்கு அன்பு வழியை காட்டிவிட்டான், மனதிலே அமைதியை பெய்து விட்டான். இனி எனக்கு என்னிடமே பயம் கிடையாது பாபு. என் மனதின் அடித்தளத்திலே உறங்கிக் கொண்டிருந்த மிருகம் இனி தலை தூக்க முடியாது. சேகர் ஐயாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்களா? அதை சொல்லத்தான் வந்தேன்.